இரவு 10 மணிக்கு மேலே மறுநாள் காலை 11:59 வரை நடக்கிற வியாபாரம் இருக்குல்ல, அந்த வியாபாரம் ஒரு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் அரசுக்கு கட்டணும். ஒரு கடை. மக்களை பாதுகாக்காத காவல்துறை சாராய கடைகளை பாதுகாக்க வேண்டிய அவலச்சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்றால் இதை விட கேவலம் வேறு என்னவாக இருக்க போகிறது? காமராசர் படத்தையுமே பிரதிபலித்தாங்க, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கழிவறையில். அப்போ சாராய கடையில் ஸ்டாலின் படம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அரசு அலுவலகம் தானே எதுவும். இப்போ ஆகாஷ் எங்கே இருக்கிறாரு? மேலை நாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டார். இப்போ இந்த இந்த ரைடுலேருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமல் எங்கே இருக்கிறாரு தெரியலை, இங்கே இருக்கிறார், பத்திரமா இருக்கிறாரு. உதயநிதி பேச்சு இருக்கா? வெளியில் வரக்கூடாது, எவ்வளோ எடுத்தோம்னு தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இடி ரைடையே கண்காணிக்கக்கூடிய இன்னொரு இடி ரைடு தேவைப்படுது. ஏன்னா எவனும் சரியில்லை. எல்லா அதிகார வர்க்கமும் இந்த தேசத்தை சுரண்டி குழுப்பதிலே தான் கவனமாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது 2026 பணத்தால் விளையாடப்படுகிற தேர்தலாக கருதப்படுகிறது. பணம் வாரி இறைக்க போகிறாங்க. அப்போ அரசியல்வாதிகள் எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எப்படி எடுக்கிறான்னா, உனக்கு நான் இதை தர்றேன், நீ எனக்கு இதை கொடு. ஒரு 3000 கோடி கொள்ளை அடித்து அவனுக்கு கல்லூரி இருக்கிறது, ரெசார்ட் இருக்கிறது, பல்கலைக்கழகங்களே இயங்குகிறது, பல ஆயிரம் கோடி கட்டடங்கள் சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் பொருளாதார குற்றப்பிரிவு போய் பார்த்து எவ்வளோ தெரியுமா எடுத்திருக்கோம்? வெறும் 3 கோடி. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் இடி ரைடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்து அது தொடர்ச்சியாக அது கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அப்புறமா அதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லி இடிக்கு தொடருது. டாஸ்மாக் எம்டி அவர்கள் வீட்லேயும் அந்த ரைடு தொடர்ச்சியாக நடந்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தி அவர் கிட்டத்தட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இடி பாஜக கொடுக்குது. சரிங்களா? அவங்க 26 தேர்தலுக்கு தயாராக இருக்காங்க. இந்த முறைகேடாக சம்பாதித்த பணங்களை வச்சு தேர்தல் வேலைக்கு அங்கங்கே பதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை தோண்டி எடுக்கிற வேலை இடி பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களுக்காக செயல்படலை, அரசியல் ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. முக்கிய புள்ளிகளே கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நெருக்கமானவர்கள் தலைமறைவாக இருக்காங்க. எந்த அளவுக்கு கழுத்தை நெருக்க போகுது திமுகவுக்கு இந்த விஷயம்? கள்ளச்சாராயம் என்பது உடனடியாக சாவது. ஒயின் ஷாப் சாராயம் என்பது ஒவ்வொரு நாளும் செத்து போவது. கண்ணுக்கு முன்னால் தெரிகிற மரணங்களை விட கண்ணுக்கு தெரியாத மரணங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள். ஒரு நாளைக்கு சாராயம் குடித்து சாகிறவனுடைய எண்ணிக்கை 16 தமிழ்நாட்டில் மட்டும். இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டதைப் போல குற்றப்புலனாய்வு துறை பொருளாதாரம், இந்த குற்றப்புலனாய்வு இடி என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் கேலி சித்திரங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. 3000 கோடி கொள்ளை அடித்து அவனுக்கு கல்லூரி இருக்கிறது, ரெசார்ட் இருக்கிறது, பல்கலைக்கழகங்களே இயங்குகிறது, பல ஆயிரம் கோடி கட்டடங்கள் சொத்துக்கள் இருக்கிறது. ஆனால் பொருளாதார குற்றப்பிரிவு போய் பார்த்து எவ்வளோ தெரியுமா எடுத்திருக்கோம்? வெறும் 3 கோடி. ஆனால் அவன் வைத்திருப்பது 3000 கோடி. 3 கோடி பொருளாதாரத்தை கைப்பற்றியதாக தம்மட்டம் அடித்து கொண்டிருக்கிற மத்திய அரசினுடைய ஏவல் பங்காளியாக வேலை செய்து கொண்டிருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவு இன்றைக்கு மழுங்கடித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி தான் இன்றைக்கு இந்த ஒயின் ஷாப் என்று சொல்லக்கூடிய மதுபான கடைகளில் நடைபெறுகிற ஊழலை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்பது. அது எப்படி கரெக்டாக 1000 கோடி மட்டும்தான் கொள்ளையடித்தான்? 991 சொல்லியிருக்கலாம், 863 சொல்லியிருக்கலாம். அது எப்படி 1001 சொல்லியிருக்கலாம், 1001 கோடியே 35 லட்சம்னு சொல்லியிருக்கலாம். எப்படி அதுக்கு சரியாக 1000 கோடின்னு? அப்போ இதுலேருந்தே எவ்வளோ பெரிய ஃப்ராடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. லட்சக்கணக்கான கோடி ஊழல் இந்த டாஸ்மாக். லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கான கோடிகள் ஊழல். அதாவது இரவு 10 மணிக்கு மேலே மறுநாள் காலை 11:59 வரை நடக்கிற வியாபாரம் இருக்குல்ல, அந்த வியாபாரம் ஒரு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் அரசுக்கு கட்டணும். ஒரு கடை. புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பாதுகாப்பு காவல்துறை. இரவு அவங்களுக்கும் கட்டிங் உண்டு. யாருக்கு? காவல்துறைக்கே கட்டிங் உண்டு. இந்த விஷயத்தில் மக்களை பாதுகாக்காத காவல்துறை சாராய கடைகளை பாதுகாக்க வேண்டிய அவலச்சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்றால் இதை விட கேவலம் வேறு என்னவாக இருக்க போகிறது? அண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஸ்டாலின் படத்தை ஒயின் ஷாப்பில் எல்லா இடத்துலையும் நாங்கள் போடுவோம்னு சொன்ன ஒரு போராட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஒயின் ஷாப்லையும் 24 மணி நேரமும் தலா 2 காவலர்கள் பாதுகாப்புக்கு. நமக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் 1000 முரண்கள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இயக்கம். ஆனால் இந்த வேலை திட்டங்களில் அவர்கள் சரியாக செய்தார்கள். நூலகங்களுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் அப்பா பேர் வைப்பீங்க இல்லை,
மதுரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சரியா சொல்ல வந்தீங்க. கக்கன் படத்தையும் காமராசர் படத்தையுமே பிரதிபலிச்சாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், கழிவறையில். அப்போ சாராய கடையில் ஸ்டாலின் படம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அரசு அலுவலகம் தானே அதுவும். கண்டிப்பா. இப்போ பாஜக மேல விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த விஷயத்துல பாராட்டுறோன்றீங்க. இப்போ என்னன்னா ஏதோ ஒரு பகுதியில் ஒரு நபர் வந்து பகல்லையே காலையிலேயே இங்கே சாராயம் விற்கப்படுது அப்படின்னு ஊடகத்தெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. அவர் மேலே நடவடிக்கை, பாஜகவை சேர்ந்தவர் மேலே அந்த வழக்கு போட்டுருவாங்க. நீ வழக்கு போட்டு கைதும் பண்ணாங்க. சட்டத்திற்கு விரோதமாக நீ அதுதான் நான் சொன்னேன். இரவு 10 மணிக்கு மேலே 10:01 மறுநாள் காலை 11:59 வரை நடக்கிற வியாபாரம் அபரிமிதமானது. இரவே வந்து என்ன செய்வான்னா, அந்த பாரில் நடத்துகிறான் பாருங்க, அவன்கிட்ட 10 பெட்டி 15 பெட்டி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் நடத்திட்டு காலையில் கல்லா கட்டி அவனுக்கு லாபம் போக, காவல்துறைக்கு கொடுத்தது போக கல்லாவை வந்து ஒயின் ஷாப்புக்கு கொடுத்துடணும். அதாவது இதுவே ஒரு அநியாய வியாபாரம். உழைக்கிற மக்கள் ஒரு சிலர் குடிக்கிறாங்க, மது அடிமைகளாக போயிட்டாங்க. இதுவே வந்து அந்த தரத்துக்கு ரொம்ப சொற்பமான விலையில் விற்க வேண்டியதை அரசாங்கம் அதிக விலை விற்குது, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குது. இந்த இரவு நேரத்தில் 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரான்ட்டு அது இந்த அரசாங்கம் ஒரு கணக்கு சொல்லுது இல்லையா, வருஷத்துக்கு 50,000, அதில் முறைகேடுகள், அது 1 லட்சம் கோடியாக கூட வருமானம், ஆனால் அது 50,000 கணக்கு காமிக்குது. இப்போ இந்த இரவு நேரத்தில் நடக்கிற வியாபாரம் எத்தனை ஆயிரம் கோடின்றது கணக்கே இல்லை. அதுதான் ஒரு நாள், அதாவது ஒரு மாதத்துக்கு 1 கோடிக்குள்ள ஒரு வியாபாரம்னு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பீர்னு சொல்கிறாங்க, அதை வந்து குளிரூட்டியில் வச்சுருப்பாங்க. மின்சார செலவாகுதுங்க, அதனால் நாங்கள் 10 ரூபா ஒரு பாட்டில் வைக்கிறோம்னு சொன்னால் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. சரி, கூலிங் செலவு ஓகே. மற்ற சரக்கு இருக்குல்ல, அது என்னென்னமோ சொல்கிறான், அந்த பக்காடிங்கிறான், விஎஸ்ஓபிங்கிறான், ரம்முங்கிறான், அப்புறம் என்ன ஏதோ சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கூட ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு சொன்னால் அதுவும் குளிரூட்டியில் வைக்கிற பொருளா? இல்லை, அது குளிரூட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அல்ல. அப்புறம் எதுக்கு அந்த 10 ரூபா வசூல் பண்ணுறான்னா, அதுதான் அங்கே கட்டிங்க நடக்கிறது. ஒரு கடையில் ஒரு நாளைக்கு 300 பாட்டில் விற்றா 3000 ஆச்சா? அந்த 3000 எங்கே போகும்? காவல்துறைக்கு கொடுத்துருவாங்க. 500 பாட்டில் விற்றா 5000, 2000 எங்கே போகும்? சாதாரணமாக 10 ரூபாயில் நான் சொல்கிறேன், ஒரு கடைக்கு சாதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 150 பாட்டில் 200 பாட்டில் தான் விற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட 1 லட்சம் பாட்டில் விற்கும் ஒரு நைட்டுக்குள்ளே. அதில் வந்து சொல்கிறான், ஒரு பீர் வந்து எவ்வளோ தெரியுமா? இரவில் 10 மணிக்கு மேலே இங்கே வந்து 190 200ன்னு நினைக்கிறேன் நார்மல் ரேட். வெளியில் கள்ள இதில் விற்றா 350 ரூபா. மே 1 உழைப்பாளர் தினம் தானே, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சென்னை சிட்டிக்குள்ளே எல்லா கடையிலையும் வெளியில் கொண்டாந்து வச்சு சாக்குகளை வச்சு ஒழிச்சு விட்டாங்க. நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டுருக்கேன், கூட்டம் கூட்டமாக ஓடுறானுங்க. என்னங்க ஏதோ விபத்து நினச்சிட்டு நானும் ஓடுறேன். போனால் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மே 1 அன்னைக்கு. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே தெரியுது. அப்போ இந்த இரவு நேர வியாபாரத்தில் கல்லா கட்டுகிற தொகை இருக்குல்ல, இதுதான் இந்த அரசிற்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்குது. இங்கே அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. டாஸ்மாக் எம்டி விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு தனிமையில் 8 மணி நேரம் விட்ட விசாரணை நடக்குது. 2 நாள் வந்து ரைடு அது மறுநாளும் விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் விசாரிக்கிறாங்க, அவருடைய வீட்லேயும். முக்கிய ஆவணம் ஏதோ ஒன்று ஆவணம் கூட இல்லை, அவர் யாரு கூட பேசின அந்த, அதாவது 7 பக்க கைபேசி இலக்கங்கள் கொண்ட அந்த பக்கங்களை எல்லாம் அவர்கள் மாடியிலிருந்து கிழித்து கோடிப்புறமாக பின்புறமாக போட்டதை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு வந்து அதெல்லாம் சேகரிச்சிருக்காங்க. இந்த விசாரணையில் இவர் பேசின விஷயங்கள் என்னென்ன? ஏன்னா ஒரு சிலதெல்லாம் சொல்லப்படுது, முக்கியமான புள்ளிகள் எல்லாம் எங்கெங்கே பணம் இருக்குன்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. அதோட விஷயங்கள் இல்லை. இப்போ நீங்கள் தேர்தல் நெருங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொடுக்குறாங்கங்கிறத ஒரு 2-3 விஷயமாக நான் சொல்லிடுறேன். மிகப்பெரிய ஃபினான்ஸ் நடத்தக்கூடியவர்கள் சென்னை சிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இருக்காங்க. மிகப்பெரிய லெவலில் ஃபினான்ஸ் தமிழ்நாடு முழுக்க விடக்கூடியவர்கள். இந்த பணங்கள் அவர்களிடம் கொண்டே ஒப்படைக்கப்பட இருக்கிறது. ஒன்று. இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரைப்பட தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருக்கிற ஆகாஷ் பாஸ்கரன் தெரியும் தானே? அவர் யாருக்கு நெருங்கிய நண்பர் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படையாக சொல்லிடுவோம், உதயநிதி ஸ்டாலினுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான ஒரு நபர். ஒரு உதவி இயக்குனராக சென்னை தேடி வந்தவர். ஆனால் ஏற்கனவே இவர் வந்து பிஆர்எஸ் நகை மாளிகைன்னு சேலத்தில் இருக்குது, சேலத்தை சார்ந்தவர். இவங்க அப்பா வந்து
பாஸ்கரன், வேலவன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. கல்லூரி படிப்பை முடித்ததும் சென்னை வந்த இவர் உதவி இயக்குனராக வேலை செய்த திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களில் நானும் ரவுடி தான், அப்புறம் காத்து வாக்கில் 2 காதல் அப்படிங்கிற அந்த 2 படத்தில் உதவி இயக்குனராக பணி செஞ்சுருக்கிறாரு. அதில் தொழில்நுட்பங்களை எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, எப்படி படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு, ஆனாலும் அவர் டைரக்டர் பண்ணலை. கற்பனை வந்தால் தானே டைரக்டர் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆகாஷனுடைய தங்கை திருச்சி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த வாலாடி கார்த்திக் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அவருக்கு தெரிந்த நட்பின் அடிப்படையில் தான் திரைப்படத்துறையில் ஆகாஷை கொண்டாந்து சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தா அந்த 2 படத்துக்கு இணை இயக்குனராக இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது பொருளாதார குற்றப்பிரிவு இடி ரைடு வந்து கடுமையாக எங்கும் தேடுறாங்க. அப்படி தேடினதில் ஆகாஷ் வீட்லேயும் போயிட்டு 5 கோடி அள்ளுறாங்க. 5 கோடி ரூபாய் ஆகாஷ் வீட்டில் 2021 கைப்பற்றுறாங்க. அவர் படம் எடுக்க வேண்டும் என்கிற ஆசையில் இருந்த காரணம் இப்போ அப்படியே அது கிடப்பில் போடப்பட்டு இன்றைக்கி 2024க்கு பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட தனுஷ் நடித்த இட்லி கடை, அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிக்கிற SK25, அதுக்கப்புறம் பராசக்தின்னு ஒரு படம், அதுவும் சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறார்னு நினைக்கிறேன். அப்புறம் டி ராஜேந்திரனுடைய மகன் சிம்பு அவர்கள் STR 49 அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கப்புறம் முரளியினுடைய பையன் அதர்வா வந்து இதயம் முரளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது எல்லாமே எவ்வளோன்னு தெரியுமா? பட்ஜெட்டு 572 கோடி. ஒரு உதவி இயக்குனராக 2 படத்தில் வேலை செஞ்ச நபருக்கு எப்படி இந்த பணம் எங்கேருந்து வந்தது? இதுதான் அந்த டாஸ்மார்க் பணம் இருக்குல்ல, இந்த பணமெல்லாம் இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட தான் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத இப்போ பல பேர்கிட்ட இதை வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வர மாவட்ட வாரியாக பிரிப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இந்த தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குது? தேர்தல் ஆணையம் எப்போ தெரியுமா வேலை செய்யும்? தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு தான் வேலை செய்யும். இல்லை, அவங்களும் பணத்தெல்லாம் பிடிப்பாங்க, சாமானியர்களுடைய பணத்தை. ஆட்டுக்கறி ஆடு விற்றுக்கிட்டு போனவன், மாடை கொண்டே விற்றுக்கிட்டு வந்தவன், நகையை அடகு வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தவன், இவனுடைய பணத்தை தான் பறிமுதல் பண்ணுமே ஒழிய, இப்போ இந்த பணங்கள் எப்படி போகுது? இமெயில், தபால் அப்படின்னு போட்டு போகிற சிவப்பு கலர் வண்டிகளில் இந்த பணம் பரிமாற்றம் நடப்பதாக நமக்கு செய்தி. ஆம்புலன்ஸுகளில் பணம் கடத்தப்படுகிறது. ஆம்னி பேருந்துகள் என்று சொல்லக்கூடிய சொகுசு பேருந்துகளில் இந்த பணங்கள் கடத்தப்படுகிறது. டேங்கர் லாரிகளில் இந்த பணம் கடத்தப்படுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த 600-700 கோடி ரூபா அந்த டேரஸ் வண்டியில் பிடிச்சாங்கல்ல கரூர் மாவட்டத்தில், அதுலேருந்து அந்த வண்டியில் இப்போ பணம் ஏற்றுறதில்ல. ஏன்னா எல்லா வண்டியும் செக் பண்ணுறான்ட்டு. இப்போ அதிநவீனத்துவத்தில் தான் இப்போ பணமாக சாதாரண டவுன் பஸ்ஸில் கொண்டு போகிறாங்க. ஓகே, புஷ்பா எப்படி செம்மரம் கடத்தினாரோ அது மாதிரி படி மேலே போயிட்டு இவங்க எல்லா வேலையுமே இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2024 டிசம்பர் 24 இவருக்கு கல்யாணம் நடக்குது. ஆகாஷ் பாஸ்கரனுக்கு மிக பிரமாண்டமாக யார் கலந்துக்கிறா தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடுனுடைய துணை முதலமைச்சர், இருக்கிற அங்க பங்கசங்கள், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய படை வந்து அந்த திருமணத்தில் கலந்துக்கிற. பொண்ணு எங்கே எடுத்தாருன்னு தெரியுமா? கேர்னு ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் ரங்கநாத். அது திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவரும். நீங்கள் குறிப்பிட்டதை போல் இப்போ அந்த வீட்டில் தான் அவர் பொண்ணு எடுக்கிறார். தாரணின்னு ஒரு பொண்ணை அவர் திருமணம் பண்ணுறாரு. மிக பிரமாண்டமாக அந்த திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக தகவல். சோத்துக்கு வழி இல்லாமல் தெருவில் படுத்து தூங்குகிற எண்ணற்ற ஏழையவர்கள் இன்றும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல்வர் தலைமையில் நடந்த கல்யாணம் அது. ஆமாம், அவ்வளோ பெரிய திருமணத்தை நடத்தி வைத்ததற்கு காரணம் இவர்கள் அடித்த கொள்ளை பணத்தை சிறிதளவேனும் ஆகாஷிடம் கொடுத்து வைத்து மறைமுகமாக. இப்போ அவர் திரைப்படம் எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, பெரிய பெரிய நடிகர்களை வச்சு தான் படம் பூச போட்டிருக்கிறார். ஏன்னா 100 கோடி போட்டோமா 200 கோடி இதெல்லாம் கணக்கு காட்டுறதுக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சின்ன நடிகர்களை போட்டால் கணக்கு காட்ட முடியும். 10 கோடினா எப்படி கணக்கு காட்ட முடியும்? 100 கோடி 200 கோடி செலவு அப்படின்னா அது ஒரு இப்போ லாபம் எங்கேருந்து நான் அந்த பணம் வச்சு படத்துலேருந்து வந்தது. அந்த படம் தோல்வி விட்டுறாலும் கூட, மிகப்பெரிய லாஸ் ஆனால் கூட, இல்லைங்க எங்களுக்கு லாபம் 1000 கோடி இந்த படத்துலேருந்து எங்களுக்கு வசூல் பண்ணுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பணங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே இப்போ தொடர்ச்சியாக 5 படங்களுக்கு ஒரே நேரத்தில் பூசி கொடுக்குற போது தான் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு என்னடா இது என்னமோ நடக்குது அப்படின்ட்டு உள்ளே இறங்கி பார்க்குறாங்க. இப்போ ஆகாஷ் எங்கே இருக்கிறாரு? மேலை நாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டார். இப்போ இந்த ரைடுலேருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்கே இருக்கிறாரு தெரியலை. இங்கே இருக்கிறார், பத்திரமா இருக்கிறாரு. உதயநிதி பேச்சு இருக்கா?
அப்போ இவர்கள் எல்லாம் கூட்டுக்கொள்ளையில் ஈடுபட்டு அச்சத்தில் இருக்காங்க இப்போ. ஆமாம், மிகப்பெரிய அன்பில் மகேஷும் உதயநிதியும் எல்லாருமே. இப்போ இன்னொன்று இருக்குதுல்ல, இப்போ இந்த ரெய்டு வந்து மத்திய அரசு நடத்துதில்ல, அதைத்தான் இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கணும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய அண்டர்டேக்கிங்கில் சபரீசன் மூலமாகவே மத்திய அரசோடு இணக்கமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு நிறைய சான்றுகளை நாம் சொல்ல முடியும். அதானிய சபரீசன் அவர்கள் சந்திச்சது எல்லாமே விஷயங்கள். ஏன் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் எல்லாமே வந்து அவிழ்த்து விட்டது. அதே மாதிரி பரந்தூர்லேருந்து துறைமுகத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்படுவதற்கு மக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவது, இது எல்லாமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. காரணம், ஒரு பெரிய அண்டர்டீலிங் உள்ள ஓடிட்டு இருக்கு. அது அரசியல் ரீதியாகவும் இருக்கு. பாரு, தமிழ்நாட்டில் நான் ஜெயிக்க முடியாது, நீ தான் ஜெயிப்ப, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன், எனக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கும். இது ஒரு பெரிய அண்டர்டீலிங். ஆனால் இப்போ இந்த இடி ரைடு எதுக்கு தெரியுமில்ல? ஒரு கண் துடைப்புக்கா. இதுவரை நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு நடவடிக்கைகளில் எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் வீடுகளில் எடுக்கப்பட்ட சொத்தினுடைய பணங்கள் எவ்வளவு, மதிப்புகள் எவ்வளவு, இதுவரை அறிக்கை வெளியில் வந்திருக்கா? இல்லை. ஆனால் இங்கே ஒரு பார்வை வைக்கப்படுது. என்னென்னா, அதிமுகவும் பாஜகவும் இணைந்த இந்த சூழலில் திமுகவை வீழ்த்தி அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு, அதாவது அண்டர் டீலிங்கில் இருந்தாலுமே ஒரு மறைமுக செயல்பாடுகளை பாஜகவும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே, நேரடியாக அதிமுக பேரில் வந்து நம்ம ஒரு ஆதிக்கம் செலுத்தணுன்ற ஒரு எண்ணம், அதனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி இந்த இடி ரைடு நடத்தப்படுது. இந்த சமயத்தில் கடந்த 3 வருஷமாக போகலை நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு, டெல்லிக்கு முதல்வர். இப்போ கிளம்பி போகிறார். இது வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புது. ஆனால் அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சந்திக்கிறதா இது வரைக்கும் திட்டம் இல்லை, வெளியில் வரல. ஆனால் போகிறதே இதை பற்றி பேசதா அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், நிதி ஆயோக் திட்டத்தில் வந்து 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டுகளில் அன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டார். அதற்கு பிறகு யாரும் கலந்துக்கல. இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல் முதல்வர் கலந்து கொள்கிறார் என்றால், இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே ஒரு பாதிப்புன்னு சொன்னால் உடனே ஓடி போகிற துரைமுருகன் போன்ற அமைச்சர்கள்லாம் அவங்க வீடுகளில் ரைடு நடத்தும் போது டெல்லிக்கு போகிறாங்க. அரசு செலவுலேயே விமானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வீட்டில் ரைடுனும் போது ஓடிட்டார் அவரும் டெல்லி. நீங்கள் அங்கே திருச்சி மாவட்டத்தில் கே நேரு ரைடுன்னு சொன்னால் அவரும் டெல்லி ஓடிட்டு போய் சமாதானப்படுத்தி பல ஆயிரம் கோடி. அவர் வந்து வேலுமணி வழியாக, வாயிலாக அப்படி சரி. அது எல்லாமே வந்து சாதி ரீதியாகவும் செயல்பட்டுக்கணும். 2 கட்சியுமே ஒன்று தாங்க. கொள்ளையடிப்பதில், பொருளாதாரத்தை நசுக்குவதில், மக்களை கேவலப்படுத்துவதில், இன்னும் சொல்லப்போனால் கூட்டு பாலியல் தொல்லைகளில், இன்ன பிற இதர எல்லா கொள்ளைகளிலும் 2 இயக்கங்களும் ஒற்றுமையாக இருக்கிறது என்பது இன்னும் மக்களுக்கு புரியவில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. 2 இயக்கங்களும் நல்லா கொள்ளையடிக்கிறாங்க, அவன் சொத்து சேர்த்துட்டு போகிறான் அப்படிங்கிறது. இப்போ இந்த பொருளாதார குற்றப்பிரிவு ரைடுங்கிறது இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, வளர்ந்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் வீட்டில் நீங்கள் நடத்துகிறீங்க. முந்தா நாள் வந்து அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, இந்நாள் எம்எல்ஏ வீட்டுகள்லையும் நம்ம வந்து ரைடு போனதை பார்த்தோம். பார்த்துருக்கீங்களா? 2-3 இடங்களில் ரைடு நடந்துச்சு. பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் சொல்லுகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இதுவரை அந்த ஆவணங்களையும் எவ்வளவு ரூபாய் இதுவரை கைப்பற்றினீர்கள் என்றும் ஏன் கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அந்த எடுத்துகிட்டு போகிறீங்க, அடுத்த கணம் என்ன செஞ்சுறாங்க, அதை டீல் பண்ணி முடிச்சிடறாங்க. வெளியில் வரக்கூடாது, எவ்வளோ எடுத்தோம்னு தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இடி ரைடையே கண்காணிக்கக்கூடிய இன்னொரு இடி ரைடு தேவைப்படுது. ஏன்னா எவனும் சரியில்லை. எல்லா அதிகார வர்க்கமும் இந்த தேசத்தை சுரண்டி குழுப்பதிலே தான் கவனமாக இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் என்ன எடுத்தாங்கன்னு இதுவரை சொல்லியிருக்காங்களா? ஆனால் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே படம் எடுப்பதற்கு பைசா இங்கேருந்து வந்துச்சுன்னா இன்னும் ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் பண்ணல. இப்போ என்ன மாதிரியான செய்திகள் வரும்னா, இல்லை அவர் வந்து கடன் வாங்கி எடுத்தார், பேங்க்கில் லோன் போட்டாருன்றோம். அந்த லோனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லுவோம். எப்படி வந்து அம்பானி, அவருக்கு வேற ஒரு தொழில் இருந்தது, அதில் ஈட்டின பணத்தை அவர் முதலீடு செய்கிறார் திரைப்படத்தில் அப்படின்னு எல்லாமே. நீங்கள் எல்லாமே அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் அனைவருமே மக்களை முட்டாளாக்குகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆட்சியாளர்கள் மக்களை முட்டாளாக்கி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து குமித்து வைத்துக்கொண்டு தேர்தல் நேரங்களில் இப்போ பாருங்கள், இந்த தேர்தலுக்கு ஓட்டுக்கு 500லேருந்து 2000 வரை கொடுப்பதற்கு தயாராகி விட்டார் 2 கட்சியுமே. ஆமாம், 2 கட்சியுமே அது கொடுக்குது. அந்த திட்டத்தை முறியடிக்கத்தான் இவர் விசாகன், அதாவது டாஸ்மாக் எம்டி விசாகன் வந்து விசாரித்து அந்த பட்டியல்லாம் எடுத்திருக்கு. இந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு. திமுகவோட 2026 2026 விஷன் 200 200 தொகுதியில் அதுக்கு மேற்பட்டும் வெல்வோன்றாரு ஆமாம் முதல்வர். அப்போது
இந்த திட்டம் வந்து பாஜக இடியை வச்சு செய்யுது. இதற்கு மாற்று திட்டம் பண்ணணும் இல்லையா? எப்படியும் இப்போ டெல்லிக்கு போகிறாரு. இப்போ எந்த மாதிரி இந்த பணத்தெல்லாம் சம்பாரித்த பணம் இவங்க இடி கொண்டு போயிடும். இதையே கொண்டு போகாத மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்படுமா? இல்லைன்னா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தில் இருந்து செலவு பண்ணுவாங்களா? இப்போ சரியான கேள்வி. இடி ரெய்டில் கைப்பற்றப்பட்ட பணங்கள் பாரதிய ஜனதா அரசுக்கு போகும், பாரதிய ஜனதாவுக்கு போகும். பாரதிய ஜனதா அதிமுக பிரித்து கொடுத்து நீங்கள் ஓட்டை வாங்குங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. இந்தாங்க கொள்ளையடிச்ச பணத்தில் அவங்க கொள்ளையடிச்சு செட் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பா இத்தனை ஆயிரம் கோடி நாங்கள் எடுத்துருக்கோம், மீத இத்தனை லட்சம் கோடி நீ வச்சிருக்கிற, அப்போ ஓட்டுக்கு நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோ. உனக்கிட்ட நீ 5000 கொடுக்குறியா, நானும் 5000 கொடுக்குறதுக்கு உனக்கிட்டே நான் பிடிங்கிட்டேன். ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அதிமுகவுடைய பணத்தை நாங்கள் இன்னமும் இறக்குவோம். ப்ளஸ் மத்திய அரசுலேருந்து உனக்கு நிதி தருவோம். மத்திய அரசுனா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை. இந்த தேர்தல் என்பது 2026 பணத்தால் விளையாடப்படுகிற தேர்தலாக கருதப்படுகிறது. பணம் வாரி இறைக்க போகிறாங்க. இதில் நாலு தரமான கூட்டணி நிற்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, 2 கூட்டணியும் பணபலத்தால் நிற்கிற போது தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் இந்த பண முதலைகளை எதிர்கொள்ள எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது என்பது புரியாத புதராக இருக்கிறது. ஓகே, இப்போது செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலே சிறையில் இருந்தார். அதே மாதிரி இப்போ இந்த தொழிலதிபர் ரித்தீஷ், அதாவது திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன், ரித்தீஷ் போன்றவர்கள்லாம் அவங்களும் கைது செய்யப்பட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, பாதுகாக்க தான் படுவாங்க, பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களெல்லாம் பத்திரமா இருப்பார்கள். இன்னும் பாருங்கள், இப்போ ஆகாஷ் வீட்டிலேருந்து பணம் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சாவே பல ஆகாசுகளை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கும். அது அந்த பட்டியல் வந்து விசாகன் அவர்கள் பட்டியல் கொடுத்துட்டாருன்னா திமுக ஒரு பட்டியல் இருக்கும்ல. அப்போ அந்த பட்டியல் இரவோட இரவாக எல்லா பணமும் மாற்றப்பட்டிருக்கும். யார் யார்கிட்ட இருக்கோ தமிழ்நாடு முழுக்க அது எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. நேரம் வந்து வேறு இப்போ 100 பேர்கிட்ட அந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்றால் மாவட்டந்தோறும் சொல்லுவோமே 234 தொகுதி 234 பேரை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் பணத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 234 பேரும் பிடிபட்டாங்க, அவங்க பேரெல்லாம் தெரிஞ்சிருச்சு சொன்னால் அடுத்த 234 பேரை உருவாக்குவாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. உடனே அன்னைக்கு இரவே மாறி இருக்கும் பணமெல்லாம். நீங்கள் ஓராண்டு காலத்திற்கு முன்பே இவர்கள் செயல் திட்டம் தொடங்கியாச்சு. அடுத்த 2026 யார் வெல்ல வேண்டும், எதுக்கு இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன்? மக்களுக்கு கடமையாற்றுவதற்காக ஜெயிக்கிறாங்களா? இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடித்தோம், மக்களுக்கு எவ்வளவு வந்து ஓட்டுக்காக கொடுத்தோம், அதை விட அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய கொள்ளையை நடத்த வேண்டும். யாருங்க கண்டுக்கிற அந்த தேசத்தை? அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறார்கள், அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள். ஆனால் நசுக்கப்படுவது அன்றாடங்காட்சி மக்கள் என்பதை பார்க்கிற போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆக இந்த கூட்டு கொள்ளைகளை மத்திய அரசும் செய்கிறது, மாநில அரசும் செய்கிறது, எதிர்க்கட்சிகளும் செய்கிறது. இல்லை, இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளத்துலேயும் செய்திகள் முன்னணி நிறுவனங்கள் இதெல்லாம் பெருசாக போடுறதில்ல, மேம்போக்காக ஒரு செய்தியை போடுறாங்க. ஆனால் விரிவாக நம்ம வந்து ஒரு செய்தி பொது வெளிக்கு வருது, அம்பலப்படுறாங்க. ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் உதயநிதிக்கும் நெருக்கம், இவங்களுக்கு கீழே யார் வேலை செய்கிறாங்கன்னு பேரோட நம்மளை தாண்டி இன்னும் நிறைய பேர் இதை பேசி அம்பலப்படுத்துகிறாங்க. அதாவது பாஜக ஒரு அஜெண்டாவோடு செய்யுதுனாலுமே நடுநிலையாகவும் செய்கிறவங்க இருக்காங்க. இப்படி இருந்துமே நாளைக்கு இது பின்னடைவாக வருன்ற ஒரு அச்சமே இல்லையே. இது அவங்களுக்கு என்ன அச்சம்? அதெல்லாம் காற்றில் அப்படியே ஊதி விட்டு போகிற அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே வேலுமணி போன்ற அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர்களுக்கு இடி ரெய்டு நடந்தது, சில கோடிகள் கைப்பற்றப்பட்டதாக சொன்னான். நான் இன்னொன்று கேட்குறேன், மணற்கொள்ளை மாபியாக்கள் 2000 தாள் அச்சடிப்பதற்கு முன்னாலே அவர் வீட்டில் 2000 தாளுக்கு கொள்ளையடிச்சாங்களா, எடுத்தாங்களா இல்லையா? இடி ரைட்டு எத்தனாயிரம் கோடி எடுத்தாங்க. அவங்க வெக்கப்பட்டா தெரியுறாங்க. மேற்கொண்டு அவர்களுக்கு தானே டெண்டர் கொடுத்தீங்க, நீங்கள் கனிம வள கொள்ளைகளை அவர்களிடம் தானே கொடுத்தீங்க. அப்போ அரசியல்வாதிகள் வந்து எல்லார்கிட்டையும் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எப்படி எடுக்கிறான்னா, உனக்கு நான் இதை தர்றேன், நீ எனக்கு இதை கொடு. தினந்தோறும் கொள்ளை நடக்கிறது. அப்போ இப்போ திருப்பியும் பாருங்கள், நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. மணல் வியாபாரத்தை வந்து மீண்டும் மறுபடியும் புதிய உத்வேகத்தோடு வந்து சுரண்டி கொழுப்பதற்கான திட்டத்தை நேற்று உருவாக்கிட்டாங்க. இப்போ மணல் கொள்ளை மாபியாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, யாரை பிடிக்கணும், இப்போ வந்து துரைமுருகனை பிடிக்கிறதா, துரைமுருகனுக்கு மேலே இல்லை முதலமைச்சரே நேரில் பார்த்தலாம்னா நேராக பார்த்துருவாங்க, ரகசியமாக சந்திச்சிருவாங்க. ரகசியமாக சந்திச்சு 1000 கோடி உங்களுக்கு தந்துடுறோம், எங்களுக்கே நீங்கள் அந்த டெண்டர் கொடுங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ இதில் பாதிக்கப்படுவது எதுனா அடுத்தடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்படக்கூடும். என்ன காரணம்னா, இன்றைக்கி நீங்கள் சுரண்டிட்டீங்க. இந்த மணல் உருவாவதற்கு 1 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாகும் என்று சொல்லுகிறார்கள்.
ஒரு ஆற்றுல மணல் உருவாகுவதற்கு. ஏன்னா மலைகளில் இருந்து பாறைகள் உடைந்து 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 அது நொறுங்கி தூளாக வந்து தான் நம்மளுக்கு மணலாக தருகிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மணல்களை இன்றைக்கு இவர்கள் திருடி வேறொரு மாநிலங்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் மலைகளை உடைக்கிறார்கள். யாருக்கு சொத்து இதெல்லாம்? வீரப்பனார் வந்து 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவியிருந்த சந்தன மரங்களை வெட்டினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சந்தன கடத்தல்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி சந்தன மரங்கள் தலை தோங்கி கிடக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில். எல்லா மலையிலையும் சந்தன மரங்கள் இப்போ முளைச்சிருச்சே. ஆனால் மலைகளை வெட்டுகிறீர்களே, எப்பொழுது மலை முளைக்கும்? யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க? எப்படி ஒரு மலை ஒரு தனிநபருக்கு சொந்தமாக இருக்க முடியும்? என்ன கோண அடிப்படையில் நீங்கள் இதையெல்லாம் வெட்ட அனுமதிக்கிறீர்கள்? அப்போ அதுலேருந்து பல ஆயிரம் கோடிகள் கொள்ளை. இன்றைக்கி நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போனீங்கன்னா எல்லா மலைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டாஸ்மாக் கொள்ளை. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, அதில் அவ்வளவு கலப்படங்கள், அதில் சைனடெல்லாம் இருந்து உயிரிழந்த இது காட்சிகள்லாம் பார்த்தோம். இதை தாண்டி ஒரு பக்கம் கள்ளச்சாராயம். நீங்கள் இதை விட இன்னொன்று இருக்குங்க, நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான். நீங்கள் இப்போ மெட்ரோ போடுறாங்க, மெட்ரோவில் வந்து பல லட்சம் கோடிகள் செலவழிக்கப்படுது. ஆனால் அதில் எவ்வளோ கொள்ளைங்கிறத நம்ம புள்ளி ஓரமாக நம்மளுக்கு சொல்ல தெரியல. என்ன காரணம்? அதை ஆய்வு பண்ணால் எடுத்துடலாம். ஆனால் ஒரு மெட்ரோ திட்டம் என்பது சாதாரண திட்டம். 100 ஆண்டுகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் கொள்ளையடித்து தரமானதாக இல்லை என்றால் யார் பாதிக்கப்படுவது? எளிய மக்களும் அன்றாடங்காட்சி மக்களும் தான் பாதிக்கப்படுவார்கள். ஆக இந்த அரசுகள் அனைத்தும் ஒரு நலத்திட்டங்களை உருவாக்குகிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம் அல்லது 2500 ரூபா திட்டம் கொண்டு வருவாங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வருவாங்க. அப்போ பேருந்து திட்டத்தை என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இலவச பேருந்துகள் ஓடுகிறது பெண்களுக்கென்று. அதுவும் ஒரு இடத்துல சரியாக நிப்பாட்டுறதில்ல, கொண்டே தள்ளி பெண்களை பார்த்துட்டாவே ஓட்டுநருக்கெல்லாம் இப்போ கோவம் வந்துடுது. முன்னாடியெல்லாம் பெண்களை பார்த்தா அங்கனே நிற்கும் பேருந்து. இப்போலாம் பெண்களை பார்த்தா பேருந்து நிற்கிறதே கிடையாது. அப்போ வருகிற தேர்தலில் நீங்கள் இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்களா, பேருந்தில் ஏறி மக்களை எல்லாம் போய் சந்தித்தது. அடுத்து வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போகிறது. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் எங்கேயாவது ஏறு பிடிச்சிட்டு நிற்பார். இப்போ 4 ஆண்டுகளாக இந்த மக்களை கவனிக்காமல் கடைசி ஆண்டில் வந்து மக்களை கவர்கிற திட்டங்களை உருவாக்கி மக்களிடத்திலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற புகைப்படங்களை வந்து வெளியாக்கி அரசியல் தேடுகிற முயற்சியில் தான் இந்த அரசியல்வாதிகள் அனைவருமே. ஒரு பக்கம் பாருங்கள், எடப்பாடியார் எங்கேயாவது நடந்து தெரிவார், இல்லைன்னா எடப்பாடியார் எங்கேயாவது பனைமரத்தில் ஏறி நிற்பார். பனைமரத்தை பாதுகாப்போம் அப்படின்னோட பேசுவார். இவர் என்ன செய்வார்? பாருங்கள், தென்னை மரம் பாதுகாக்கப்படும். இவர் தென்னை மரத்தில் ஓட ஏறுவார். 2 பேரும் விவசாயம், நானும் விவசாயி தானே நாடகம். மிகப்பெரிய நாடகம் நடத்துவதற்கு இன்னும் ஒரு 9 மாத காலத்திற்குள் இவர்கள் ஆடுகிற ஆட்டம் மக்களை சலிப்படைய வைக்கும் என்பதில் மாற்றமில்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், என்ன 9 மாதத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். எங்கேயாவது பாருங்கள், துணை முதலமைச்சர் டயரை கலட்டிக்கிட்டு இருப்பார். என்னென்னு கேட்டால், இல்லை போய்கிட்டு இருந்த பேருந்து பஞ்சர் ஆயிடுச்சு, அந்த பஞ்சரான பேருந்துக்கு நாங்கள் உதவி செய்தோம்னு கூட போட்டாலாம் போட்டு பப்ளிசிட்டி தேடுகிற அளவிற்கு இந்த அரசியல்வாதிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2026 பணத்தால் அடிக்கப்படுகிற தேர்தல் மட்டுமல்ல, ஏமாற்றத்தால் செலவழிக்கப்படுகிற திட்டங்களும் அறிவிக்கைகளும் இந்த மக்களை மிகப்பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் விடப்போகிற என்பதிலே மாற்றமில்லை. மிக்க நன்றி. நன்றி.